ஜூன் 26 சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். போதைப் பொருட்கள் உயிர்களையும் குடும்பங்களையும் சமூகங்களையும் அழித்து கொண்டிருக்கின்றன. போதைப் பொருள் பயன்பாடு உடல் நலம், மகிழ்ச்சி மற்றும் கனவுகளை பறித்து விடுகிறது. ட்ரக் அபியூஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நம்ம அந்த வார்த்தையை கேள்விப்படுறோம். போதைப் பொருள் துஷ்பிரயோகம் தான் ட்ரக் அபியூஸ். இந்த போதைப்பொருள் துஷ்பிரயோகம் என்பது நம் உடலையும் மனதையும் அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய சட்டவிரோதமான தீங்கு விளைவிக்கும் பொருட்களை தவறான முறையில் பயன்படுத்துவதாகும். விதவிதமான போதைப் பொருள்லாம் வச்சுருக்காங்க. கோக்கைன், மார்ஃபின், ஹெராயின் போன்ற பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் உள்ளன. இவை மிக கடுமையான தீங்கை விளைவிக்கக்கூடியவை. போதைப் பொருளுக்கு ஏன் அடிமை ஆறாங்க? முதல்ல என்ன காரணம்? நண்பர்களின் அழுத்தம், ஆர்வம், மன அழுத்தம், மனசோர்வு, குடும்ப பிரச்சனைகள், எளிதில் கிடைக்கும் தன்மை, விழிப்புணர்வு இல்லாமை ஆகியவை போதை பழக்கத்துக்கு வழிவகுக்கும் சில காரணிகளாகும். போதை பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகள் ஏராளம். உடலையும் மனதையும் பாதிக்கிறது. இது உறவுகளில் விரிசல் ஏற்படுத்துகிறது. குற்ற செயல்களில் ஈடுபட வைக்கிறது. இது இறுதியில் மரணத்தின் விளிம்புக்கே அழைத்து செல்கிறது. ட்ரக் அடிக்ஷன் அப்படின்னு அடிக்கடி கேள்விப்படுறோம்ல. அப்படின்னா என்ன? போதை அடிமைத்தனம் தான். போதை அடிமைத்தனம் என்பது ஒரு நபர் தனக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை அறிந்திருந்தாலும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதை நிறுத்த முடியாத ஒரு நிலை. போதைப் பொருட்கள் மூளையின் அமைப்பையே மாற்றி அந்த பொருட்களுக்கான தீவிர தேவையையும் ஏக்கத்தையும் உருவாக்குகிறது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்குது. ஆனால் தீர்வு முதலில் பிரச்சனையை ஏற்றுக்கொள்வது, பிறகு நம்பகமான ஒருவரிடம் பேசுவது, நிபுணர்களின் உதவியை நாடுவது மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்குவது. நமது நாட்டின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் ஒழுக்கத்தையும் அழிக்கக்கூடிய இந்த கொடூரமான போதைப்பொருள் கலாச்சாரத்தை அடியோடு அழிப்போம். அதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்று என்னுடன் நீங்களும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வீர்கள் என்று நம்பிக்கையோடு மீண்டும் உங்களுடன் பேச வேண்டும் என்ற ஆவலுடன் விடைபெறுகிறேன். என்னை ஊக்குவிக்க உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி.